இல்லை, அதாவது இந்த எலெக்ஷன்ஸ் வந்து கடந்த எலெக்ஷன் போல் இல்லாமல் இந்த எலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டோனில் தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஐடியாலஜிக்கல் பிளேனில் தான் நடக்குது. ஆமாம், அந்த ஒரு 4 முனை போட்டின்னு ஒன்று நடந்துட்டுருக்கீங்க. ஒரு விஜய்ன்ற ஒரு பிளேயர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு மாதம் அவருக்கு இருக்குன்றது உண்மை. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அவர் போகிற இடத்துலலாம் ஒரு பெரிய கூட்டம் கூடுறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியறது. அது ஓட்டாக மாறுமான்றதான் இப்போ இருக்கிற கேள்வி. ஆனால் அது அவங்க பண்ணுறது என்னென்னா, ஒரு அரசியல் தலைவராக மாறின பிறகு எந்த ஒரு விஷயத்திலையும் கருத்து சொல்லாமல், ஒரு பட்ஜெட்லையோ இல்லை ஒரு கிறிஸ்துவர்கள் தாக்கப்பட்டாலோ எதுக்குமே கருத்து சொல்லாமல் ஒரு அரசியல் உரையாடலை வந்து அவங்க ரசிகர்களோடு நடத்துறதுக்கே விருப்பப்படலை அவர். ஆக்சுவலாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய தொண்டர்களோட ஒரு அரசியல் ரீதியான உரையாடலை நடத்தணும். அப்போ தான் நீங்கள் அரசியல் மயப்படுத்த முடியும் அந்த தொண்டர்களை. அவங்க தொடர்ந்து ரசிகர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறார் போல் அவர். ஆக்சுவலாக அவங்க ரசிகர்களாகவே வச்சுக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. நீங்கள் இவரே தலைவரே பேசலை, ஏன்னா அப்புறம் தொண்டர்கள் என்ன பேசுவாங்க? அவங்க வச்சு அவரோட அறிக்கை வந்தாவது தொண்டர்கள் மத்தியில் அது ஒரு பேசுவாங்க. அப்போ தான் பொலிட்டிகலைஸ் பண்ண முடியும் நீங்கள் அவங்கள. அது அந்த மாதிரியான ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க ரசிகர்களாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கல்ட்டு மாதிரி அவங்கள உருவாக்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு. ஸோ அதனால் விஜயோடைய பாலிடிக்ஸ் வந்து இந்த தேர்தலில் வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணுன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அது டேமேஜிங்காக, அது வந்து ஸ்பாயிலராக இருக்க போகிறாரா, கேம் சேஞ்சராக இருக்க போகிறாருன்னா ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ அருண்ராஜ் வந்து எங்களுக்கு மிரட்டல் வர ஆரம்பிச்சிருக்குன்னு அவர் சொல்கிறது, அதிமுகவும் பாஜகவும் மிரட்டுற அளவுக்குலாம் நீங்கள் வர்த்தையில் வேணால் எங்கள் கூட்டணியில் வந்து சேர்ந்துக்குங்க அப்படின்னு வந்து ஒரு ஏளனமாக அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல, அது விரக்தியினோட வெளிப்பாடா இல்லை அவங்கள இப்படி ட்ரீட் பண்ணுறது மூலமாக நாங்கள் அவங்கள ரொம்ப நம்பிட்டு இருந்தோம் அப்படின்றத மக்கள்கிட்ட அந்த ஒரு எண்ணத்தை கடத்திட்டாங்க, கொடி அசைஞ்சது பிள்ளையார் சொல்லிலாம் சொன்னது இருக்குல்ல, அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோலுக்காக திரும்பி இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்களா? அதாவது தமிழிசையெல்லாம் வந்து கெஞ்சி கூப்பிட்டாங்க விஜயை வந்து, வாங்க தம்பி உங்களால் தனியாக தோக்கடிக்க முடியாது, உங்களுக்கு ரொம்ப போகிற இடம்லாம் வெளியில் பயமாக இருக்கும், எங்கள் கூட சேர்ந்துக்கோங்கலாம் சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து சேர மாதிரி தெரியல. இப்போ சிபிஐ மூலமாக அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த என்கொயரி மூலமாக ஒரு அழுத்தம், உங்களை சார்ஜ் ஷீட்டுக்குள்ளே சேர்த்துருவோம் நாங்கள் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல் விட்டு நீங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் இணைஞ்சிருங்கன்ற மாதிரி அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் அந்த அழுத்தத்தெல்லாம் தாண்டி தான் வெளில வந்து நான் தனியாகவே நிற்பேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு இது எடுத்திருக்கார், ஸ்டாண்ட் எடுத்திருக்கார். ஆனால் இன்னுமே பாஜக என்ன நினைக்கிறாங்க, தங்களுடைய கூட்டணி பலவீனமாக இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது, இன்னி வரையும் பலவீனமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரை இது பலவீனமாக இருக்குது. அதிமுக பலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 21 இதே அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது. அப்போ பாமக ஒன்றுபட்ட பாமக இருந்தது. இன்றைக்கி பிளவுபட்ட பாமக இருக்குது. இன்றைக்கி தினகரன் அதில் சேர்ந்திருக்கார். தினகரனோட ஓட்டுன்றது எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுக்கள். அது வந்து தினகரனோட போகுமான்றது தேர்தலில் தான் தெரியும். அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. சசிகலா வெளில இருக்காங்க, ஓபிஎஸ் இங்கே திமுக சைடு வந்துட்டார். அப்போது அந்த எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுக்கள், தினகரன் பின்னாடி போன எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுக்கள் அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு போகுமான்றது ஒரு தேர்தலில் தான் பார்க்கணும். அப்போது யாருமே இல்லாத போது பிளவுபட்ட இதற்கிடையில் அன்னைக்கு இருந்த திமுக கூட்டணி அதே மாதிரி ரீட்டைன் ஆயிருக்கு, புதுசாக பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, 3-4 கட்சிகள் வருது. அப்போது அதிமுக வந்து அதாவது பன்னீர்செல்வத்தை வந்து மிக்சர் சாப்பிட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எடப்பாடி மிக்சர் சாப்பிட்றாருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் ஒரு கூட்டணியில் இருந்தது சார். ஆக்சுவலாக ஒரு ராஜ்யசபா வந்து அந்த கொடுக்கறதுல வந்து ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக அவங்க எந்த இடத்துல அவங்களுக்கு ஆஃபர் நல்லா இருக்கோ அங்கே போகிறாங்க. அது வந்து கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிற ஒரு விஷயமா மாறுது. எடப்பாடி கூட தான் ராஜ்யசபா இந்த 26 மார்ச்சில் தரப்போறோன்னு போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணாரு. அதாங்க இந்த வருஷம் அவருக்கு பிரச்சனை வந்துட்டுங்க. இருக்கிறது 2 வேகன்சி. அதில் வந்து அன்புமணி கேட்குறாரு, வாசன் கேட்குறாரு. தேமுதிக கொடுக்கணும்னா அவர் யாருக்கு கொடுப்பாரு? அவருக்கு அன்புமணி தான் முக்கியம். அவருக்கு அங்கே வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து எடப்பாடியில் வெற்றி பெறணும்னாலே பாமக தயவு வேணும். இது அன்புமணி தேமுதிக கொடுக்காம வாசனுக்கு கூட இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. யாருக்கு வேணா அவர் கொடுக்கட்டும். தேமுதிகவுக்கு இல்லைன்னு ஆகிட்ட பிறகு அவங்க அங்கே இருக்கணும். ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திட்டதுனால வெளியே வந்துட்டாங்களா? ஆமாம், ஏற்கனவே ஒரு தடவை ஏமாத்திட்டார்ல. இன்னொரு தடவை ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய எது தெரிஞ்சா ஏமாற்றத்தை சந்திக்கணும். நம்பிக்கை இல்லை, அதனால வெளில வந்துட்டாங்க. அப்போ அவருக்கு அன்புமணியை வந்து கூட்டணியில் கொண்டு வந்தது பாஜக, தினகரனை கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்தது பாஜக. இவர் யாரை கூட்டணி கொண்டு வந்தார்? கூட்டணிக்கு தலைமை நாங்கள் தான், கூட்டணி கட்சிகளை நாங்கள் தான் டிசைட் பண்ணணும்னு பொதுக்குழுவில் தீர்மானம் போட்டீங்களே. எந்த கூட்டணி கட்சியை கொண்டு வந்தீங்க? இருக்கிற கூட்டணியை விட்டீங்க. அப்போ மிக்சர் சாப்பிட்றீங்களா இல்லையா? நீங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.